வணக்கம் அனைவருக்கும். நான் பெரிய மேதாவியோ அப்படி எதுவும் நான் சொல்லலை. இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. புரியுறவங்களுக்கு புரியும், சரியா? இதில் பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு புரியுறவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். அவங்களோட இன்னொரு அல்லகை போய் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், சரியா? நான் இப்படி தான் பேசுவேன். மேல் இது வரைக்கும் மரியாதை கொடுத்துட்டேன், இப்படி தான் பேசுவேன். ஒரு அல்லகை வேலை செய்கிறான். உனக்கு எந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுத்துருந்தனோ அந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுத்துருந்தேன். ஆனால் சில்லறத்தனமாக ஒரு வேலை பண்ணுற பாரு, அது ரொம்ப ரொம்ப தகாத வேலை. இங்கிட்டு இருக்கிறத போய் அங்கிட்டு சொல்லி, அங்கிட்டு இருக்க போய் இங்கிட்டு சொல்லி, உன்னாலே எங்கள் ஃபேமிலியெல்லாம் தெரிஞ்சு போச்சு, சரியா? ஆளாளுக்கு என்னென்ன பண்ணுறோமோ பண்ணோம். இந்த இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது நான் தெரியாமல் கேட்குறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் போய் சொல்லி கோயில் முட்டு விட்டு உனக்கு என்ன கிடைக்குது? உன்னுடைய ஃபேமிலிலேயே 56 ப்ராப்ளம் இருக்குது, அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீ ஒரு நல்லவனா தான் நினச்சிக்கிட்டு எல்லாம் இருந்தோம். நீ ஏன் போய் கோயில் முட்டு வச்சுட்டு இருக்கிற? இப்போ என் பிள்ளைங்க 2 பேரும் என்னை வந்து விட்டு முடிக்கிட்டு ஒரு இடத்துல போய் என்கிட்ட சாவெல்லாம் முடிக்கல. என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதே ஊரில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் என் பிள்ளைகளை பற்றி என்னை பற்றி எங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, 3 பிள்ளைகளை உனக்கு மட்டும் எப்படா வந்துச்சு காசு எடுக்கிறதுக்கு? என்ன உரிமை வந்துச்சு? நான் கேட்கறேன், தெரியாமல் கேட்குறேன். என்ன உரிமை வந்துச்சு? அந்த பக்கத்தை நான் பெரிய ஒரு கெப்பாசிட்டிலாம் கேட்க தெரியல. என்ன நான் அன்னைக்கு விட்டுட்டேன். சரி பிள்ளைகளாக இருக்குது கொடுப்பேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கொடுக்காம உன்னோட இஷ்டத்துக்கு என்ன மயத்துக்கு என்னடா பார்த்த? நீங்க என்ன பார்த்த? அப்பா அம்மா அப்பாவுக்கு புல் அண்ட் புல் பார்த்து நான் தெரியுமா? நான் அதை பெருமைப்பட்டுக்கிறேன். நான் என்ன ரொம்ப வருத்தப்படல இருப்பல, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அந்த ஒரு கொடுப்பனை கிடைச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். நான் 3 பேர் பிறந்து நான் மட்டும் பார்த்தேன் பார்த்தியா? கார் எடுத்துட்டு ஆம்பளைக்கு ஒட்டஞ்சத்தில் கூட்டிட்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்தியா? அது எனக்கு. நான் கோயம்புத்தூர்லேருந்து என் பிள்ளை படிக்க வைக்கிறப்ப அங்கேருந்து நான் பஸ்ஸில் வரப்போ அப்பாவுக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது தெரியும், இருந்தாலும் அவர் ஆசைப்படுற பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். நான் அந்த மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காசு இல்லாத காலத்துலேயே அப்படித்தான் பார்த்தேன், இருந்தாலும் அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வலிக்குது? 1 அப்பா முதல் 2 பக்கங்கட்டனாயும் இன்னைக்கு நல்ல செருப்புலேயே அடி வாங்கிடுவேன். நீங்க என்ன உன்னுடைய ஆள்காரனா அடக்கி வச்சுக்கோ. அங்கே இங்கேயும் போய் சொல்லிக்கிட்டு என் பிள்ளைகிட்ட போய் சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு தானே உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். நான் என்னை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லு? டேய் கமநாட்டி, சென்னையில் பொறுத்தீங்க கமநாட்டி, அப்படி தானே பேசுவேன். நீ உனக்கு மரியாதை கொடுத்தேன், உனக்கு மரியாதை தேவையில்லை. என்ன சென்னையில் காலையில் எழுந்திரிச்சு போல ஐயோ அம்மா அம்மா இருக்கிற தாழ்த்தி பேசுனீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கொண்டு காத்திருக்கும். அது புரிஞ்சுக்கும் போல என்னை எந்த அளவுக்கு இது பண்ணேன். நான் அப்பவே ஒரு வார்த்தை சொன்னேன், டைம் அவனே அடிக்காதடா, என்னையா அடிச்சுன்னா நாளைக்கு உன் பிள்ளைனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருந்தான்னு சொன்னா இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னல. இன்னைக்கு என்னாச்சு? நீ அப்போ கிண்டல் அடிச்சுட்டு போனா என் பிள்ளை கல்யாணத்துக்கு கொண்டு ஓப்பன் மாட்டேன் அப்படின்னா, இப்போ எங்கே நோட் பண்ணினான்னு கேட்டவங்க இருக்காங்க நிறையா. எங்கள் சொந்தத்தில் கேட்டவங்க இருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணியிருந்தேன். நான் இப்போதைக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்குவேன். என் பிள்ளை நான் அப்படி வளர்க்கல, சரிமா? பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் நான் வளர்த்தேன். அதனால தான் எனக்கு என் பிள்ளை எங்கள் பேசுறதுக்கு கொஞ்சம் கோவம் மேலே. ஒரு சினிமா கூட மாட்டேன், ஒரு ஷாப்பிங் மட்டும் கூட எல்லாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். அவளை தனியாக விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை விட்டு நான் பார்க்கல, விட மாட்டேன். நான் என்னென்னலாம் வாங்கி கொடுக்கணும் அதை போட்டு அமைதியாக படிச்சுது உன்னை படிக்க வைக்கிறேன். எப்படி வரைக்கலாம் ஊரில் போய் வேறு பற்ற வச்சுட்டு இருக்கிறீங்க? சித்தப்பா வீட்டில் போய் என்ன சொன்னேன் செல்வேன்? டேய் வக்கம் கட்டினாயே, நான் உனக்கு மரியாதை இல்லைடா. ஏடா போய் சொன்னா அவங்ககிட்ட போய் வீடியோ காமிச்சு சொல்லுதா? உனக்கு என்ன உன்னை பற்றி நான் ஃபேமிலி கேவலப்படுத்தி பேசி விட்டா யூடியூப்ல தான் போட்டு விடுவேன். வெயிட் பண்ணு, இந்த வீடியோ அடுத்த வீடியோ உனக்கு வந்துகிட்டே இருக்கும். உனக்கு என்ன அந்த புத்தி என்னடா உனக்கு? அவங்ககிட்ட போய் என்னை பற்றி உனக்கு என்ன கிடைக்குது? நான் தெரியாமல் கேட்குறேன். அவங்க ஏன் இஷ்டம், எனக்கு என்னுடைய தனிப்பட்ட இஷ்டம் இது யார் சொல்றதுக்கும் தகுதி கிடையாது. என் பிள்ளைகளே விட்டுட்டு கமெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேர்த்து வடியுது? ஏண்டா மானகட்டினாயே, நீ ஊருக்கு போனியா தின்னையா வந்தமான்னு இருக்கணும். இந்த ட்ரிப்பு வந்துட்டு அடுத்த ட்ரிப்பு வா பார்க்கலாம், சரியா? அடுத்த ட்ரிப்னு ஒன்று இருக்கும்ல, அப்போ பார்க்கலாம். நான் எவ்வளோ போயிட்டு போகுது நல்ல பையன் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இப்போ ஓவர் என்னவே வந்து இது போட்டு ஊட்டி உனக்கு என்னடா கிடைக்குது? அதனால ஏண்டா வெங்கட்னாயே மனச்சாட்சியெல்லாம் சொல்லிடும். நான் ஒரு குழந்தை இல்லை உனக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்லிக்காம கூட நான் அடங்கி கம்மனை எதையுமே பற்றி நான் கேட்டுக்க மாட்டேன். நீயா சொல்லுவ ஆஸ்தி போனால் வந்தவன் என்னைக்காவது கேட்டுக்கணடா? இன்னைக்கு நான் கேட்குறேன், உனக்கே ஒரு குழந்தை இல்லை. நீ இந்த மாதிரி என்ன வச்சுருக்கனால குழந்தை இல்லாமல் சாவற நீ போதுமா? ஊரில் போய் பாரு உங்கள் மகள் டான்ஸ் ஆடுது யூடியூப்பில், ஆடுவேன்டா. இன்னும் அதை விட ஆடுவேன். இன்னைக்கு கிடச்சிக்கல, நீ எல்லாம் கழுவி ஊற்றுண்டா போ. உங்களே கழுவி ஊற்றிட்டே தான் இருப்பேன். நீ என்ன சென்னையில் ஒருத்தருக்கான் பாரு, அவனையும் கழுவுவேன் உன்னையும் கழுவுவேன். செல்வன்னா 1000 பேர் செல்வன் இருக்காங்க, சரியா? எந்த செல்வம் போய் அங்கே சொன்னாங்களே எங்கள் சித்தப்பா வீட்டில் அவனை தான் பேசுவேன். நான் அவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம், சரியா? நான் அந்தளவுக்கு பக்காவாக பண்ணித்தான் பண்ணுவேன். நான் இழிச்சு வாச்சு என்ன ஏழை என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி எங்கள் அம்மா அடிக்கடி. ஏழை யாருன்னா புல்லாவாயிலோ ஆண்டினாங்களாம், அந்த மாதிரி இருக்குதேண்டா பணத்திமிரு. உங்கள்கிட்ட யாராவது வந்து நாங்கள் பிச்சை எடுத்தோமா இல்லை கேட்டோமா? ஏன் மருமகன் சம்பளம் வாங்க பக்கம் கட்டினாயா? என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறாங்க உண்மையா. 2 பேர் சேர்ந்து 1 வாங்கிட்டு இருக்காங்க 70, அந்த பிள்ளைக்கு 30. என்னடா கொடுக்குறாங்க உனக்கு? என்ன அதில் அப்படி பார்க்குறதுயா? என்னுடைய மருமகன் எவ்வளோ சம்பாதிக்க உனக்கு எதுக்கு? அதெல்லாம் என் மருமகன் மேலே உனக்கு எதுக்கு அவ்வளோ கோவம் வருது? என் மருமகன் என்ன கையில் தவனா? நான் தெரியாமல் கேட்குறேன். 10 வருஷத்துக்குள்ள எவ்வளோடா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க? பக்கங்கட்ட மானக்கட்டினா நீ தான் இருக்கிற. இப்போ அவங்க போய் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்காங்க சொல்லு? 40 வருஷமா இருக்கிறான் சென்னையில். என்ன சம்பாதிச்சு வச்சிருக்காங்க கேளு. எங்கள் அம்மா அப்பா கிட்ட வாங்கி 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 கொண்டு தின்ட்டா. வெக்கங்கட்ட நாயே அந்த மோதிரம் சங்கிலி தோடு எல்லாம் பெரியவங்க முன்னாடி வரலின்னு வச்சுக்குவேன். வேறு விதமாக பண்ணுவேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன்.
கிறுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணுற ஆள் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. செல்வலட்சுமி படிப்பில்லை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவள் இங்கிலீஷ் படிக்க மாட்டா, தமிழ் படிக்க மாட்டா அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. இப்போ அதெல்லாம் வேறு மாற்றத்தில் வந்துருச்சு. தெலுங்கு படிப்பேன், தமிழ் படிப்பேன், இங்கிலீஷ் படிப்பேன். ஓகே, மூடிக்கிட்டு இருந்துங்க அப்படியே. எனக்குள்ள டேலண்ட் உங்களுக்கு இருந்திருந்துன்னா நல்லா இருந்துக்கும்டா. ஒன்று தெலுங்காரனை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு என்னடா கவலை. என் பிள்ளைகளை அருமையாக கல்யாணம் பண்ணி கொடுத்து போட்டு என் பிள்ளைகளோட நிக்கர்சன் உங்களுக்கு தெரியும். நிக்கர்சன் சொல்கிறேன் நான் வந்து நிக்கர்ஸ்னா நல்ல ஒரு இது என்ன நல்ல புத்தி நல்ல குணத்தோடு வாழ்ந்துருக்காங்க. என் பிள்ளை கூட்டிட்டு ஓட்டினாலா, என் பிள்ளை கூட்டி போய் கல்யாணம் பண்ணாலா? சின்ன பிள்ளை சொல்லு. பெரிய பிள்ளை வேணா எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளை வந்து கூட்டிட்டு ஓட்டி போய் கல்யாணம் பண்ணாலா? எவனாவது வந்து சொல்லுங்க, செரு பிள்ளையா அடிப்பினாலா? என்ன செரு பிள்ளை எந்த அளவு படிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு விடுவேன். தெரியுமா என் பிள்ளை என்ன எப்படி வளர்த்து, எப்படி ஸ்ட்ரிக்டாக நான் வளர்த்துறேன் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கர குடிங்களாட்டு பேசுனீங்களா? என்னடா போச்சு, காத்துல கப்பல் பறந்த மாதிரி பறந்து ஓடி போயிச்சாடா? நீ என்ன காலங்காலத்துக்கு அப்படி தாண்டா பேசுவாங்க. செட்டியாரு குட்டியாரு தானே பேசுவாங்க. ஏன்டா அப்படி தெரியுறீங்க? கம்பி கட்டிலாம் கட்டிக்கிட்டு உனக்கு எந்திரிக்கவே வக்கு இல்லை. உனக்கு எதுக்கு 52 பொண்டாட்டி? மூடிட்டு குந்திக்கோ. உனக்கு வேல்யூ இல்லை. சரியா? என்ன சொன்ன? தில்லு இருந்தால் கேஸ் போடு. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னீங்களா? இப்போ தில்லு இல்லையா இருக்குதான்னு பார்த்துக்கடா, நீயே பார்த்துக்கடா. தில்லு இருந்துச்சா இல்லையா சொல்லு. நீ என்னமோ ஒரு வார்த்தை சொன்னீங்கிட்ட, தில்லு இருந்தால் கேஸ் போட்டுக்கோ. இப்போ தில்லு இருக்குதா இல்லையா? பெரியவங்க கேட்குறது உங்கள் அம்மாட்ட கையில் காசு இருக்குதா? காசு இருக்குது. காசு இருந்தால் தான் என்னடா இல்லாட்டா நான் போட்டு என்ன நடத்துறதுக்கு திறமை இருக்குது. ஏன்டா பிள்ளைய 2 டிகிரி ஒரு 10th யார் சப்போர்ட் இல்லாமல் நான் 2 டிகிரி படிக்க வச்சு வந்தனே. வேலைக்கார நல்ல ஒழுக்கமான பர்ஃபெக்டான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சனே. எப்படி இருக்காங்கடா? அதை பார்த்துட்டு நாக்கு பிடிங்கி செத்துட்டிங்கன்னா போகிற பொண்ணுங்களும் போயிடும். இப்போ புதுசுக்கு வண்ணா கடிச்சுக்கு வெளுத்தா, சும்மா வண்ணா சோத்துக்கு வெளுத்தான்ட்டு நல்லா தான் பாப்பா மாமியா. இப்போதைக்கு இன்னொரு 2 வருஷம் போகட்டும். டம்கல்கா டாம் ஆடுப்போம் ஆளுன்னா கேளு. கண்டிப்பாக ஒரு இடத்துல வரும். என்ன கண்டிப்பாக நான் மனசு புண்படுத்தி சொல்லலை. நடந்தாலும் நடக்கலாம், நடக்காம இருந்தால் இருக்கலாம். ஆனால் உனக்கு மட்டும் நீ எனக்கும் பொண்டாட்டின்னு சொல்லி இது பண்ணு. போறியா? உன் வேலையோ அதை பார்த்துட்டு வா. உன் சித்தப்பட போய் பார்க்குறியா? போய் பாரு. என்னை பற்றி அங்கே எடுத்து பேசுனீங்க செருப்பு பிய்ய அடிச்சு விட்ருவேன் செல்வாணி மேலே. யூடியூப்ல வரவேண்டா, என் இஷ்டம். அப்படித்தான் வருவேன் நான். யூடியூப்ல வருவேன், டான்ஸ் போடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மயத்துக்கு என்ன வலிக்குது தெரியாமல் கேட்குறேன் நான். இனிமேல் என்னை பற்றி எங்காவது எடுத்து பேசுனீங்கன்னு வச்சுக்க, வீட்டிலே வந்து பிய்ய அடிச்சுட்டு வந்துடுவேன். எந்த மாதிரி கேஸ் போட முடியும், எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பக்கவாக பண்ணிட்டு வந்துடுவேன். புரிஞ்சிருக்கணும். என்ன எங்கள் அம்மா முதன்னைக்கு இருக்குது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் நான் கிளம்பி வந்துட்டேன். நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு அப்பவே ஏன்டா உன் வீட்டில் வந்து பிய்ய திங்கிற அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னடா ஆச்சு? ஒரு பொண்ணை நீ நோகடிச்சிட்டு வச்சுக்க, உனக்கு உன் பொண்ணுக்கு இதை விட என்ன பல மடங்கு வரும். என்னை எந்த அளவுக்கு நோகடிச்சிங்களோ அதை நான் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இருக்காங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 50 வந்தேன் நான். அது கடவுளுக்கு தெரியுமில்ல? தெரியாதா? என் மருமம் கொண்டு சின்ன மருமம் தான் கொண்டு விட்டு வந்தார். இன்னைக்கு அவங்க என்னடா குறைச்சிட்டு இருக்காங்க? அவங்க சிங்கிளா 2 பேர் வந்து சம்பாரிச்சு இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. 10 வருஷம் தான் ஆகுது. 10 வருஷத்துல அவ்வளோ டேலண்ட்ல வந்துட்டாங்க. என்ன தோட்டம் என்னடா அது? அவங்க பிடிக்கல இப்போ தோட்டம். நீ அந்த ஒரு வீட்டை மட்டும் கட்டிட்ட. அடம் கொய்யால எப்படா? எல்லாம் பள்ளிமாக இருந்து ஆட்டி போட்டு அப்படியே சேர்த்து வச்சுனால போட்டு முழிஞ்சிட்டு நீ தில்லாலங்கடி பண்ணிட்டு போய் அவன் உயிரோடு இருந்திருக்கணும். நான் அப்போ சரியா இருந்திருக்கும். எல்லாம் மூட்டை கட்டிட்டு வந்துட்டேன். அப்போ கொண்டாடி அப்படின்ட்டு இருந்தா. இப்போ அந்த தோட்டத்தில் காலியாக எடுத்து வைக்கல. நான் கேஸ் ஓடுறதுனால முடியல. லக்கம் கட்ட முண்டா இருடி. அதுக்கு ஒரு நாள் டைம் வரும். அப்போ நான் கேட்டு புளிஞ்சு விட்றோம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க.